இருக்கிறான். இருக்கானா? ஹலோ, ரூத்துக்கு சுதந்திரவாளி இருக்கிறான் இல்லை? அவளை திருமணம் பண்ண போகிறேன் ஒருத்தர் இல்லையா? இருக்கிறான். போவாஸ் கேட்குறான், ஓய் வாரும். என்னதுங்க? ஓய் 4ஆம் வசனத்தில் ஓய் வாரும் என்னங்க? அந்த சுதந்திரவாளை நோக்கி அவனை நோக்கி கூப்பிட்டு ஓய், முதல் வசனத்தில் ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். எல்லாம் கவனிக்கணும். நான் சொல்ல போகிற கருத்து, அவன் சொத்தும் இவன் சொத்தும் அவளுக்கு சொந்தமாயிடுச்சு. யார் சொத்தும்? சுதந்திரவாளியுடைய சொத்தும் போவாசன் சொத்தும். ஏசு தந்தை வந்தால் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். இதான் உண்மை. எத்தனை பேர் புரியுது? அவன் சொத்தும் இவனுக்கு சொந்தமாகிடுச்சு, போவா சொத்தும் இவனுக்கு சொந்தமாகிடுச்சு. நம்புறீங்களா? இது மாதிரி நமக்கு ஒரு ஆள் கட்சியில் நல்லா இருக்கும் இல்லை? புரியவே இல்லைல்ல? இது மாதிரி ஒருத்தன் கட்சா எப்படி? ஓய், அவன் சொத்தும் இவன் சொத்தும் சொல்லுங்க அவரது வந்ததுனாலே வானம் பூமியும் அது நிறைவும் எனக்கு சொந்தமாய் மாறிற்று. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இதுவரைக்கும் போவாசுடைய சொத்துக்கு சொந்தக்காரியாக இருந்தா, இப்போ சுதந்திரவாளியினுடைய சொத்துக்கு சொந்தக்காரியாக மாறிட்டா. இவளால் அவளுக்கு நன்மை. யாரால? சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி, என்னால் தான் என் குடும்பத்துக்கு நன்மை. போய் சொல்லுங்க, என்னால் தான் உங்களுக்கு நன்மைன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? பயமாகுதா? என்னால் தான் உன் குடும்பத்துக்கு நன்மை சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகிட்ட போய் என்னால் தான் உனக்கு நன்மை. எல்லோரும் சொல்லுங்கள், என்னால் தான் உனக்கு நன்மை அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஏனென்றால் நான் மட்டும் இல்லைன்னா நீ ஆரம்பத்தில் இப்படியா இருந்த? முதல் வசனம் முதல் வார்த்தை, ஏழ்மையில் இருந்த காலம் முழுக்க நீ ஏழ்மையில இருக்கணும். சொல்லுங்கள், என்னால் ஏழ்மை மாறும், என்னால் வறுமை மாறும், என்னால் கலக்கம் மாறும், என்னால் கண்ணீர் மாறும். யோசேப்பின் நிமித்தம் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பை நிமித்தம் அவர் தேசத்தை ஆசீர்வதித்தார். யோசேப்பை நிமித்தம் அந்த ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்கள் நிமித்தம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் நிமித்தம் என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமேன். அதாவது அவங்களுக்கு பார்க்க தான் வாய்ப்பே இல்லை. அடிக்கடி யோசிப்பேன். ஆனால் எப்படி இருந்தாலும் என் அன்புதே பிள்ளையே, உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ரூத்தி நிமித்தம் தெரியுமா? அந்த அந்த அர்ப்பணம் சொல்லுங்க, அந்த அர்ப்பணம் அவளுக்கு ஆசீர்வாதம், அவள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், மாமியாருக்கு ஆசீர்வாதம், அந்த தேசத்துக்கே ஆசீர்வாதம். ஜனங்க சொல்கிறாங்க அவளை பார்த்து, நீ பாக்கியவதியாக இருப்பாய், நீ பேர் பெற்றவனாக இருப்பாய், நீ புகழ்மிக்கவனாக இருப்பாய். எல்லாம் எழுந்திருந்து சோம் பண்ணலாமா? எல்லாம் எழுந்திருந்து எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன கேள்வி.